மேலே செம்பு கலையத்துலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்க எதுனா காரணம்னா சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பனால அதனுடைய கதிர்கள் அவருக்கு வெப்பத்தை கொடுக்க அந்த வெப்பத்தை தணிக்கிறக்கா வண்டி. இன்னொன்று சந்திரன் அவர் தலையில் இருக்கனால சந்திரனும் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா சொட்டு சொட்டாக அந்த தண்ணியை போட்டுக்கிட்டே ஊற்றிக்கிட்டே இருப்பார். கங்கை தலையில் இருக்கனால அவர் மேலே கங்கையோட தண்ணி படணும், கங்கை இதுவும் போடுறதாக ஒரு வரலாறு. இந்த சிவனை வணங்கினா ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் போங்க, சிவனை வணங்குங்க. சிவனை வணங்கினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். ஆனால் ரொம்ப சோதனைகள் வரும், ஏகப்பட்ட சோதனைகள் வரும். அந்த சோதனைகள்லேருந்து மீண்டு வந்தால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஈஸ்வரனை வணங்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் மூல பரம்பொருளே ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனை வணங்கி அருள் பெறுக.